அண்ணி போங்க, எதுக்கு நிக்கிறீங்க? இல்ல ராதா, இதெல்லாம் பெரியவங்க வந்து செஞ்சா தானே நல்லா இருக்கும். அண்ணி, அப்பா எது சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவாரு. நீங்க அவர் சொல்ற எதுக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க. உங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு இந்த வீட்ல. கும்பிடுங்க. இவளாவது துளசியை புரிஞ்சுக்கிட்டு அவளை கௌரவமா நடத்துங்க. அவ இல்லைன்னா நாம இல்ல. அப்பா, இந்த வீட்ல அண்ணியை சரியா புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும்தான். எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறது வேற மாதிரி. ஏய் வாயாடி, என்ன திடீர்னு அப்படி சொல்றா? துளசிய பத்தி எங்களுக்கு தெரியாதா? அம்மா சொன்ன மாதிரி துளசி இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எல்லாம் நல்லதும் நடக்குது. எல்லாரும் ஏன் என்ன இப்படி மெச்சு பேசுதிய? ஒரு வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்த பொண்ணு என்ன செய்யணுமோ அதத்தே நான் செஞ்சேன். இதுல பெருமையா பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன் மனசு யாருக்குமா வரும்? என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கும் போது நீயா வந்து கேட்காம தான் கொடுத்த. பா, நீங்க என்ன பாராட்டணும் நான் செய்யல. நான் செஞ்சதுக்கான காரணம் என் புருஷனுக்காகத்தேன். ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குதிய? என் புருஷனாலதான் எல்லாம் போச்சு போச்சுன்னு சொல்லிட்டே இருந்திய. அதே நான் அவங்களுக்காக செஞ்சேன். இனிமே யாரும் அவங்களை எந்த குறையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். ஏய், என்ன சொல்றான்னு கேட்டியாடா? எந்த ஜென்மத்திலயும் நீ புண்ணியம் பண்ணிருக்க. அதான் துளசி உனக்கு மனைவியா கிடைச்சிருக்க. மணி, உன் புருஷனை குறை சொல்லலுமா? உன் ஒழுங்கா பிசினஸ பாத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. அதெல்லாம் இனிமே சரியாதான் செய்வாங்க. தங்கச்சி உனக்காக பேசுறத கேட்டியா? இவளை மட்டும் நீ மிஸ் பண்ண, வாழ்க்கையில நீ உருப்படவே மாட்ட. உனக்கு கிடைச்ச தங்கத்தை பத்திரமா பாத்துக்கோ. டேய், எதுக்கும் பதில் பேசாமலே நீ நினைச்சத சாதிச்சிருவல்ல? சரி சரி, சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. வா. டேய் வா. வடிவு, ஒரு நல்ல நாளா பார்த்து கம்பெனியை ரீஓபன் பண்ணிடலாம். சிதம்பரத்தால எழுந்திருக்க முடியாதுன்னு நினைச்சவங்களுக்கு திரும்ப வந்துட்டேன்னு காட்டணும். ஏய், தோத்தவன் தோத்துக்கிட்டே இருக்க மாட்டான். ஒரு நாள் ஜெயிச்சு உச்சத்தை தொடுவான்னு நீயும் நிரூபிக்கணும். சரிப்பா, உன்னை வச்சே நான் ஜெயிக்கணும்னு தான் திரும்ப பொறுப்பை உன்கிட்டயே கொடுக்கறேன். குமாரையும் பக்கத்துல வச்சுக்கோ. நானும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பொறுப்பா நடந்துக்கணும். சரிப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. அது அவனை சொல்லுடா. டேய் சொல்லு. கவனமா பாத்துக்குவோம்ப்பா. சரி, போய் சாப்பிடுங்க. வாமாப்ல. அடா. மாமா சாப்பிட வரலீங்களா? நீங்க சாப்பிடுங்க. வந்துட்டீங்களா? என்ன நீங்க இப்ப வரேன்னு சொன்னீங்க, இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு? போன இடத்துல கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. சரி சரி, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்க. இல்ல, நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டீங்களா? என்னங்க நீங்க இந்த நேரத்துல கண்டத கடித சாப்பிட்டு உடம்பு ஏன் கெடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. லேட் ஆயிடுச்சுன்னா நான் வெளியில சாப்பிடுவேன். அதுவும் நல்ல ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டியா? சரி, இப்பதான் உங்களுக்கு சமைச்சு போட நான் ஒருத்தி இருக்கேன்ல, அதை மறந்துடாதீங்க. இனிமே எம்பிட்டு நேரமானாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, சரியா? சரி, இனிமே நான் உன் கையாலே சாப்பிடுறேன். நெசமாவா? இந்தா. எனக்கா? உனக்குதான். பிரிச்சு பாரு. சேலை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நல்லா இருக்கா?
ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிச்ச கலர். உங்களுக்கு தெரியுமா? இந்தா. என்னங்க எனக்கு பிடிச்ச கலர் சேலை, பிடிச்ச மல்லிப்பூ என்னென்னமோ செய்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க என் மேல இம்பிட்டு பிரியமா இருக்கியே. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இருங்க நான் போய் மதனி கிட்ட காமிக்கிறேன். இரு. புருஷன் வாங்கி கொடுக்கறத மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. ஏங்க எல்லார்கிட்டயும் சொன்னாதானே நீங்க என் மேல எம்பிட்டு பிரியமா இருக்கீங்கன்னு தெரியும். நான் உன் மேல பிரியமா இருக்கிறதும் நீ என் மேல பிரியமா இருக்கிறதும் நமக்குள்ள இருந்தா போதும். ஓ, அப்ப அதனாலதான் எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டீங்க. அதான் நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது நீ இம்பிட்டு பிரியமா பாத்துக்கிறீங்களா? ஆமா. என் பொண்டாட்டி கிட்ட எப்போ எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? அதே இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே, அது இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? கேட்கணும் போல இருக்கு. என் பொண்டாட்டி கிட்ட எப்ப எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். என்னாச்சு? ஏன் கண்ணு கலங்குது? ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்ல இப்பதான் முத தடவை பொண்டாட்டின்னு சொன்னீங்களா? அதே அறியாம சந்தோஷத்துல அழுதுட்டேன். நீ என் பொண்டாட்டி தானே? ஆமாங்க, பொண்டாட்டிதே. நீ நாளைக்கு ஆபீஸ் ஓபனிங்க்கு இந்த புடவையை கட்டிட்டு பூவையும் வச்சுட்டு வரணும். புரியுதா? சரிங்க, வச்சுட்டு வரேன். இருங்க, நான் ஏதோ பேசிட்டே இருக்கேன். உங்களுக்கு நான் காப்பி எடுத்துட்டு வரேன். ஷோ, நீங்க தான் சொன்னீங்களே உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னு. வேற என்ன பண்றது இப்போ? பிடிக்கும். எப்ப எனக்கு தேவையோ அப்ப கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். நீ போ. இருங்க போங்க.